வணக்கம். ஏம்மா இது என்ன ஊருமா இது? பெருந்தண்டலண்ணா. பெருந்தண்டலம். பெருந்தண்டலம். இங்கே வந்து விஜய் ரசிகர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்களா? அப்போ விஜய் எதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? விஜய் நல்ல ஆக்டர், அதனால பிடிக்கும். இப்போ வந்து கட்சியில் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி கேப்டனா இருந்தாங்க. சரிங்க. இருக்க சொல்ல அவர் வேல்யூ தெரியல. சரிங்க. போயிட்ட பிறகுதான் அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஆமா. இப்போ விஜய்க்கு இப்போ டிஎம்கேவும் நல்லா தான் பண்ணின்னு இருக்காங்க. அவங்க ஒரு வாய்ப்பு இவருக்கும் கொடுத்து பார்க்கலாமே. ஆமா. அப்படின்ட்டு எனக்கு ஒரு இது. சரிங்கம்மா. ஓகேம்மா ஓகேம்மா. உங்களுக்கு ஏம்மா விஜய் பிடிக்கும் சொல்லுமா? ஏன்னா தெரியல, பிடிக்கும். பிடிக்கும், விஜய் பிடிக்கும். பிடிக்கும். உங்களுக்கு ஓட்டு கிடையாதா? ஓட்டு கிடையாது. ஆனால் எனக்கு 18 வயசு ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏன் ஓட்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்லி ஓட்டு போட வைப்பீங்க. விஜய் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ஓகே 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 ஓகே. உங்களுக்கு விஜய் பிடிக்குமாடா தம்பி? விஜய் பிடிக்குமா? விஜய் பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆட்சிக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். அப்படிங்களாம்மா? நல்லா இருக்கும். சரிம்மா சரிம்மா. அவர் இந்த 2 வருஷமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நல்ல மார்க் பண்ணவங்கெல்லாம் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்து சாப்பாடுலாம் போட்டு அனுப்பிச்சாரு. ஆமா, பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. ஆமா, எங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்ல சொன்னாங்க. சரி, மார்க்குக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மலேசியன் அந்த இதுல கூட எனக்கு ரொம்ப அந்த அவர் நடத்துற பேசின பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிம்மா. இப்போ ரிசல்ட் வந்தோடனே உங்களெலாம் அழைப்பு வரும். நிறைய மார்க் வாங்கிட்டீங்கன்னா உடனே அழைப்பு வந்துடும். ஆமா ஆமா, நல்ல மார்க் எடுப்போம். அவரு விஷ் பண்ணிருக்காருல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு இப்போ 2026ல அவர் சிஎம் ஆனார்னா எங்க வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷம். அப்படிங்களா? பசங்களுக்கு எல்லாருமே சந்தோஷம். பெருந்தண்டலம் பொறுத்த வரையும் விஜய்க்கு தான் எங்க ஓட்டு. எல்லாருக்குமே எனக்கு வயசாச்சுனாலும் என் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். ஆமா, என் அண்ணனுங்க தம்பிங்களாமே எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் அந்த அளவுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு பிடிக்கும். யார் போறாங்களோ இல்லையா நம்ம போட வேண்டியது. ஏன்னா அவரு கட்சியில ஒன்றும் சம்பாதிக்கிறதுக்கு வராத மாதிரி தெரியல. ஏன்னா அவரு சொத்து நிறைய சேர்த்துருக்காரு. உழைச்ச காசு நிறைய இருக்கு. அதையும் கொஞ்சம் செலவு பண்ணலாம், நம்ம கவர்மெண்ட் பணத்தையும் எடுத்து செலவு பண்ணலாம், அப்படி ஒரு எண்ணத்தில் வர மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஹெல்ப் பண்றாரு. சரிம்மா சரிம்மா சரிம்மா. உனக்கு எது பிடிக்குமா? விஜய் பிடிக்கும். விஜய்க்கு எனக்கு எல்லா விஷயத்துக்காக பிடிக்கும். நிறைய நல்லா நடிப்பாங்க. நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். சரிம்மா. அவங்க எடுத்த மூவி எல்லாமே நல்லா இருக்கும். சரிம்மா. ஓட்டு விஜய்க்கு தான் போடுவீங்க? கண்டிப்பா. கண்டிப்பா. நீங்க பெரியம்மா, நீங்க யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? எம்ஜிஆர் சிவாஜிக்கு தான். எம்ஜிஆர் சிவாஜிக்கா? அவங்களாம் இல்லையம்மா, விஜய் தான் இருக்காரு. சரிம்மா, விஜயகாந்த் இருந்தாங்க, அவங்க காலம் போயிட்டாங்க. முக ஸ்டாலினுக்கோ ஓட்டு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க யாருக்கு போடுவீங்க? சரிங்கம்மா சரிங்கம்மா, உங்கள் விருப்பம்மா அது. சரிங்கம்மா. அவங்க நம்ம முதலமைச்சருக்கு தான் போடுவேன்றாங்க. வயசானவங்க எம்ஜிஆர் சிவாஜி என்ற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. சரி, வாலிப பசங்க எல்லாம் நாங்கள் விஜய்க்கு தான். யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக விஜய்க்கு தான். ஆமாம், வாலிப பசங்க ஃபுல்லாக. சரிங்கம்மா சரிங்கம்மா சரி, விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு எல்லாமே. குட்டி, உனக்கு விஜய் பிடிக்குமாடா? பிடிக்கும் சொல்லு. விஜய் பிடிக்கும் சொல்லு. விஜய் பிடிக்குமா? விஜய் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் சொல்லு. ரொம்ப பிடிக்குமா? அப்போ நீலாம் பெருசானா விஜய்க்கு தான் ஓட்டு. சரிடா சரிடா சரிடா. நன்றி. இங்கே இந்த ஊரில் இருக்கவங்களாம் பேட்டி எடுக்கும்போது அவங்க வந்து விஜய்க்கு தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. நாமும் அதையே விரும்புவோம். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.